அந்த மில் ஓனர்ஸ் எல்லாம் அந்த மன உளைச்சல் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் யோகான்னு உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கேன், உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும், நம்ம எங்கேயோ போயிடலாம், உங்களுக்குள்ள நம்ம திறமையெல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்ட உடனே ஆட்கள் ஆஃபர் அதிகமாகுது. சில மில் ஓனர்லாம் நிலத்தை கொடுக்க முன் வர்றாங்க. அப்பதான் அந்த யோகா அந்த இடத்துல விஜயகுமாரின்னு ஒருத்தி ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப 2 பேரும் வந்து அந்த ஆசிரமத்தை ஆரம்பிக்காங்க. அப்ப அவருக்கு நிறைய ஆசிரமத்துக்கு பெரிய கட்டடம் கட்டு நிறைய பண தேவையெல்லாம் வருது. நிறைய பேர் யோகாவுக்கு வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் கார்லாம் கட்டி கொடுத்தாருன்னா நிறைய பேர் வருவாங்களே அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. அந்த சமயத்துல ஒரு மில் ஓனர் அந்த பெரிய ஃபேமிலியோட ஒரு அம்மாவோட தொடர்பு வருது, பாரதிங்கிற அம்மாவோட. அந்த அம்மா நானே ஆசிரமத்துக்கு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் வந்து நம்ம அந்த அம்மாவை சேர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு நிறைய பணம் வருமே, அந்த அம்மா பெரிய தொழிலதிபராக இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அந்த அம்மாவோட ஐக்கியமா நினைக்கிறாரு. அப்ப அந்த அம்மா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லுது, நான் உங்க ஆசிரமத்துக்கு வரணும்னா உங்க பொண்டாட்டி உயிரோடு இருக்கக்கூடாது. இன்னும் அநியாயமா இருக்கு. நம்மளாம் நினைப்போம் ஒரு ஒரு யோகி இப்படி எப்படி முடிவு எடுப்பாருன்னு. அவர் உடனே முடிவு எடுத்துட்டாரு. மறுநாள் பார்த்தா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஏதோ முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படிங்காங்க. எப்படி முக்தி அடைகிறாருன்னு நமக்கு தெரியல. இறந்துட்டாருன்னா அவங்க மாமனார் பெங்களூர்ல இருக்காரு. அவருக்கு தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க மகா இறந்துட்டாருன்னு. அவர் அங்கிருந்து நான் வர்ற வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்க, பணத்தை எடுக்கக்கூடாது, நான் வந்து அப்ப மகளை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலான்னு சொல்லி. ஆனா அவர் காலையில வந்து பார்க்கும்போது பணத்தை எரிச்சு முடிச்சிடுறாரு. அவங்க வழக்கப்படி எப்படி இப்போ ஒரு சுடுகாடு கட்டுறாரோ மலைவாழ் மக்களுக்காக கட்டுறேன்னு சொல்றாரு. ஆனா மலைவாழ் மக்கள் யாரும் எரிக்கிறது இல்லை, எல்லாரும் புதைக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவரு அனுமதி கேட்கறதுலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சுற்றுச்சூழல் எல்லாம் என்ன அனுமதி வாங்குறாருன்னா நாங்க மலைவாழ் மக்களுக்காக சுடுகாடு செய்யறது எல்லாம் முரண்பாடு தான். ஆனா செய்யறது ரொம்ப வேகமா செய்வாருன்றதுக்கு. அதனால அவர் மாமனார் வந்து அழுகிறாரு, ஐயோ என் மகளை என்னாச்சு, எப்படி கொண்டுட்டேங்க, என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்றாரு. அந்த முதல் தகவல் அறிக்கையை அவங்க ஆலந்துறைக்கு மாத்துறாங்க. அதுல விசாரணை எல்லாம் நடக்கு. நார்மலா விசாரணை நடந்தா போஸ்ட்மார்டம், அது ரிப்போர்ட், டாக்டர் எல்லாம் வேணும். ஆனா இவருடைய இன்ஃபுளுன்ஸ், இவருடைய அரசியல் தொடர்பு, பணக்காரர்கள் தொடர்பு இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஒய்ஃப் இறந்த விஷயம், இவர் கொன்ன விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாரு. அந்த எஃப்ஐஆர் ஏதோ டாக்டர் வந்தாராம், அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க, அது எந்த டாக்டர், அவர் அட்ரஸ் என்ன, எங்க வேலை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு டாக்டர் வந்து பார்த்தாராம், அவர் ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு, சர்டிபிகேட் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் அப்படி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படி அவர் மேல அந்த முருகன் தியேட்டர்ல கஞ்சியா வித்தாருன்னு ஒரு வழக்கு இருக்குங்க. அது அப்ப அந்த தொழில் எல்லாம் பண்ணாருன்னு அவர் சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணாதான் ஒரு சாமியாருக்கு எலிஜிபிலிட்டி என்னமோ அந்த அளவுக்கு அவரு முருகன் தியேட்டர்ல கஞ்சா வித்த தொழில இருந்து மாறி மாட மாளிகை கூட கோபுரமா வெளியங்கிரி மலையை மாத்திரக்கு பண்றாரு. அவர் மனைவி இறந்த நிகழ்ச்சிய ஒரு வழியா எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருந்தாரு. உடனேதான் அந்த பாரதி அம்மா வரும்போதே ஒரு 100 கோடியோடு உள்ள வருது. அப்பதான் மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கட்ட ஆரம்பிக்காங்க. அப்ப அவருடைய நோக்கங்கள் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அந்த யோகாவுக்கு வர வைக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய கட்டடம், லைஃப் ஆண்டு முழுவதும் அங்க தங்கிக்கலாம் இறக்குற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறாரு. மக்களை எப்படி கவர் பண்றாரு. அந்த அம்மா இல்ல திரும்பி போயிட்டாங்க. எப்படி போனா பின்னால பார்க்க போறோம். அப்ப அவருடைய இதே அத்தனைக்கும் ஆசைப்படணும். ஆனா அவருடைய இதெல்லாம் நான் ஒரு பயிற்சி அட்டன் பண்ணும்போது சாமிகள் எல்லாம் மோசமா கேவலமா பேசுறது அவருடைய வழக்கம். அவருடைய நிறுவனத்தையே சாதி சமயமற்ற நிறுவனம்னா பதிஞ்சு அனுமதி வாங்குறாரு. ஆனா அவர் சொல்றதெல்லாம் இந்துக்காகத்தான் உழைக்கும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியும் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி கூப்பிட்டு வர்றதெல்லாம் இந்து மதத்துக்காகத்தான் நான் உழைக்கன்னு சொல்லித்தான் கூப்பிட்டு வந்து ஆதியோகி சிலையே இந்து மத சிலையத்தான் காட்டுறாரு. ஆனா வருமான வரி, சேவை வரி இதுல எல்லாம் விலக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக அவர் பதிவு கொண்டிருக்கதே எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் எதுக்கும் இல்லாம இது நிறுவனம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு ஒரு மதத்துக்காகத்தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப நார்மலா ஒரு யோகினா கோவணாண்டியில இருப்போம் தான் நினைப்போம். அவர் சொல்றாரு, கோவணாண்டின்னு எவன் மதிப்பான், நம்ம பின்னால யார் வருவா, நம்ம ஒரு மாடர்ன் யோகி. நம்ம அவருக்கு ஜாவால இருந்து சுத்தி அலைஞ்சு கஞ்சாவத்துக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு 5 கோடி வண்டியில போற மாதிரி இருக்காரு. மண்ணை காப்போம், நிலத்தை காப்போம், நொய்யலை காப்போம், காவேரியை காப்போம், அதெல்லாம் பயங்கரமான டெக்னிக்ஸ் வச்சிருக்காரு. காவேரியை காப்போம்னா அது என்ன செய்யணும், அங்க உள்ள பிரதம மந்திரி, அங்குள்ள விவசாயிகள், நம்ம விவசாயிகள் எல்லாம் கூட்டு வச்சு 2 பேரும் தனியா சமமா பங்கு வச்சுக்கலாம், 2 பேரும் நல்லா பழைக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம கூக்கரலிட்டாவே காவேரி நம்ம சால்வ் பண்ணிடுவோங்க. அதுக்கு லட்சம் இதெல்லாம் பண்ணி மண்ணை காப்போம்னா மண்ணில் ஏதாவது ஒர்க் பண்ணி மண்ணை காக்கிறதுக்கு என்ன வழி செய்ய அதை செய்யணும். அதெல்லாம் செய்யாம நம்ம மண்ணை காத்தா ஆத்துக்கு 2 பக்கமும் 2 கிலோமீட்டருக்கு நிலத்தை வாங்கி போட்டு மரத்தை வச்சா போதும், அந்த நிலத்தெல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு வாங்கி கொடுக்கணும். இவரோட தொடர்பெல்லாம் கார்பரேட் கம்பெனி தான். அவங்கதான் சிஎஸ்ஆர்ல நிறைய ஃபண்டு கொடுக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர்ல உள்ள ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒரு கல்வி கடன் வாங்கி நம்ம கெட்டாட்டா நம்மள என்னென்னமோ நடவடிக்கை எடுப்பாங்க.
ஆனா அவருக்கு பஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்காங்க இருக்கு. வட்டியெல்லாம் வேணா கொடுக்க முடிஞ்சா போதும், இல்லாட்ட கூட பரவாயில்ல. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு வச்சு மக்களை யாரையும் மூல செலவு செய்யறதுல பேச்சுல திறமசாலி. ஒரு யோகி எப்படி பேசி காசை கறக்கணுங்கிறதுல ரொம்ப திறமசாலி. ஒரு வாரம் சொல்றோம், நிறைய பார்க்க போறோம் பின்னால அவர் என்னென்னலாம் பண்றாரு, ஆசிரமத்துக்கு எப்படி ஆள் எடுப்பாரு,